கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களில் நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக நமக்கு சித்தம் வைத்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஏதோம், ஏதோமின் நியாய தீர்ப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். தெய்வ செய்திக்குள்ளாக போகலாம். இந்த பாடம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஸ்லைடில் அடியேன் போட்டிருக்கேன். ஸோ பிரதர் ஜார்ஜ் டபாக் அப்படிங்கிறவருடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டிஸ்கோர்ஸ் இது. பிரதர் அநேக காரியங்களை இந்த ஒரு டிஸ்கோர்ஸில் தெரிவிச்சிருக்காரு. கடைசி கால பாதகங்களாக ஓடக்கூடிய நமக்கு இது மிகவும் எப்படி சொல்கிறதுன்னா நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஸோ பொதுவாகவே வேதாகமத்தில் யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவோ இல்லை குறிப்பிட்ட ஜனங்களுக்காகவோ இல்லை ஒரு சில சந்ததியாருக்காகவோ தேவன் ஒரு சில நியாய தீர்ப்புகளை வச்சிருக்கார் அப்படிங்கிறத தேவன் எப்படி சொல்லுவார்? யாருமே பேச மாட்டீங்களா? ஓகே, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக சொல்லுவார். அப்போது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஏதோம் அப்படிங்கிற விஷயம், ஏதோமுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பையும் எப்படி தான் சொல்லியிருக்கணும்? தேவன் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தான் சொல்லியிருக்கணும், இல்லைங்களா? ஸோ அப்போது இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் ஏதோம் அப்படிங்கிற ஒரு சந்ததியார் மேலே வரக்கூடிய, ஏதோமியர்கள் மீது வரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தீர்க்க தரிசனம்னா என்னங்க? ஆல்ரெடி நடந்ததை சொன்னதுங்களா? இனிமேல் நடக்க போகிறத முன்கூட்டியே அறிவிக்கிறது, இல்லைங்களா? ஸோ பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் தேவன் அநேக தீர்க்க தரிசனங்களை நம்ம உரைச்சிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாகவே தீர்க்க தரிசனங்கள் எந்த கண்ட்ரிக்காக தேவன் சொல்லுவார்? இஸ்ரேல் ஜனங்களுக்காக சொல்லுவார். எதுக்காக சொல்லுவார்? ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவார்? இது கிளியராக சொல்லுவார், இல்லைங்களா? நீ பண்ணுறது தப்பு, இப்போ என்ன பண்ணிக்கோ, மனம் திருந்திக்கோ அப்படிங்கிற ஒரு வார்னிங்ஸை யார் கொடுப்பாங்க? தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பரிசுத்தவான்கள் மூலமாகவும் என்ன பண்ணுறாரு? அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனம் யாருக்காக உரைக்கப்பட்டது இல்லை அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக உரைக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு கால பகுதிகள் அப்படின்னாலே நமக்கு எப்படி பிரிச்சுப்போம் நம்ம தீர்க்க தரிசிகளை அப்படின்னா மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிப்போம், இல்லைங்களா? பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய தீர்க்கதரிசிகள் யார் யார்? ஏசாயா, தானியேல், எரேமியா, ஓகே, ஸோ எசேக்கியேல், இவங்கெல்லாம், தானியேல், இவங்க எல்லாமே பெரிய தீர்க்கதரிசிகள், இல்லைங்களா? சின்ன தீர்க்கதரிசிகள் யார் யார்? ஆமோஸ், ஒபதியா, ஆபகுக், சகரியா, மீகா, ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. சரி, அப்போது இப்படி ரெண்டு டைப் ஆஃப் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இல்லைங்களா? இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏதேனுடைய நியாய தீர்ப்பை சொன்னது எந்த தீர்க்கதரிசிகள், மேஜரா மைனரா அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ஒரு மிகப்பெரிய பாடம். உடனே எல்லாம் சோர்வாயிட வேண்டாம், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பாங்களோ டயர்டாகிற அளவுக்கு அப்படின்னு. எந்த அளவுக்கு ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, அதனுடைய தாற்பயம் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை யார் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது? மேஜரா மைனரா? மைனரா? சற்றும் எதிர்பாராத ஒரு பதில், ஆனாலும் சரியான பதில். ஸோ ஏன் அப்படின்னா வேதாகமத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டாலும் முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் யார் மூலமாக தேவன் சொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னா மைனர் ப்ராஃபட்ஸ் மூலமாக. நம்ம யோசிப்போம் இல்லையா, யூஸ்வலாகவே ஒரு பிரதர் சப்ஜெக்ட் எடுக்கிறாரா அப்படின்னாலே யார் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணிவிடுவோம்? சில நேரம் ஜட்ஜ்மெண்ட்குள்ளே வந்துடுவோம். இந்த பிரதர் எடுக்கிறாரா, அப்போ இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த பிரதர் எடுக்கிறாரா, ஓகே, அவர் நல்லா பண்ணார், நல்லா ட்ரை பண்ணார், அந்த ஜட்ஜ்மெண்ட் மைண்டுக்குள்ளே வருது, இல்லைங்களா? அது மாதிரி என்ன பண்ணிட வேண்டாம், ரொட்டீனாக நம்ம யோசிக்கிற மாதிரி சின்ன தீர்க்கதரிசி தானே, என்ன எடுத்துருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வர வேண்டாம். த்ரூ ஆல் டைம்ஸ் காட்ஸ் பர்பஸஸ் ரிமைன் த சேம். மைனர் ப்ராஃபட்ஸ், மேஜர் மிஷன். சின்ன சின்ன தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய மிகப்பெரிய திட்டங்களை வேதாகமத்தில் விவரித்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு யோயேல் தீர்க்கதரிசி எடுத்துக்கோங்க.
யோயேல் தீர்க்கதரிசி வந்து கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அநேக விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு ஏசாயா போல, ஒரு எசேக்கியேல் போல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த சின்ன தீர்க்கதரிசியில் வச்சு தேவன் அருமையாக நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏதோமினுடைய நியாய தீர்ப்பு எந்த சின்ன தீர்க்கதரிசி சொன்னதாக இருக்கலாம்? ஏன் பிபிடி எதுவும் பார்த்துட்டீங்களா? ஓ, படிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஒருவேளை இன்னைக்கு என்ன போர்ஷன் அப்படின்னு யாராவது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன். அடியன் வந்து என்ன போர்ஷன் இன்னைக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளூ அதுதான், யூத் கன்வென்ஷனுடைய போர்ஷனு புக் ஆஃப் ஒபதியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஏன் எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு இது ஆறுதலாக தான் இருக்குது, வருத்தம் இல்லை. படிச்சிருக்கீங்க யூத் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒபதியா வந்து ஒரு சின்ன தீர்க்கதரிசியாக இருக்கார். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெறும் இந்த சின்ன தீர்க்கதரிசி ஒரே ஒரு சாப்டர் கொண்ட இந்த ஒரு புஸ்தகத்தை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் அவருடைய கடைசி காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன பாடம் தரணுமோ அதை ரொம்ப கிறிஸ்பாக வெறும் ஷார்ட்டாக கொடுத்துருக்காரு இந்த ஒரு புக்கில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஒபதியா அப்படிங்கிற இந்த புக்கில் எத்தனை வசனங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 21 வசனங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எங்கே கேட்கப்படாது, யூத் போர்ஷன்ஸில் ரிவிஷன்ஸில் கேட்கப்படாது. அப்படி இருக்கும் பொழுது இதை படிக்கும் பொழுது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் அஸ் த கிரேட்டஸ்ட் டீடைல் ஆன் த ரோல் ஆஃப் கிறிஸ்டாண்டம் இன் ஜாக்கப்ஸ் ட்ரபிள் தென் ஆல் அதர் ப்ராஃபஸீஸ். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் ரொம்ப முக்கியத்துவமாக எந்த புக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தை பற்றி அப்படின்னா, புக் ஆஃப் ஒபதியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னாலே என்ன கேள்வி வரும் மைண்டில்? யார் எழுதியிருக்கான்ற கேள்வி வரணும் இல்லையா? ஸோ ஒபதியா தான் எழுதியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேதாகமத்தில் எந்த ஒபதியா அதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஆன்சர் இதுதான், தெரியல. ஏன் அப்படின்னா, வேதாகமத்தில் வந்து 13 பேருக்கு இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து என்ன பேர் வந்திருக்கு பழைய ஏற்பாட்டு கால பகுதியில் அப்படின்னா, ஒபதியா அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு எவிடென்ட் இல்லை அப்படின்னா, இன்னாருடைய பையன் இவர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்ன எவிடென்ட்டாக இருக்குது நமக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த காலப்பகுதியில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நமக்கு சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் இந்த ஸ்லைடை. தீர்க்க தரிசன நூல்களிலேயே மிகச்சிறியதான இப்புஸ்தகம் கிமு 586ஆம் ஆண்டில் எருசலேமின் அழிவிற்கு பின்னர் எழுதப்பட்டது. எருசலேமின் அழிவை கண்டு யூதாவின் எதிரியான ஏதோம் தேசம் அக்களித்தது. அத்தோடு நில்லாமல் அது யூதாவில் புகுந்து கொள்ளையடித்து பிற எதிரிகளும் அதனுள் நுழைய துணை நின்றது. இஸ்ரேலின் எதிரிகளான மற்ற எல்லா ஜாதிகளோடும் ஏதோம் நாடும் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிவை காணும் என்று ஒபதியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ரொம்ப சிம்பிள். இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லைடில் சுருக்கி சொல்லியாச்சு. இந்த கண்டென்ட்லாம் எங்கேருந்தா எடுத்திருக்கோம்? நம்முடைய சென்னை எக்லிஷியா குரூப்பில் ஒரு 4-5 PDF வந்து அனுப்பிச்சிருப்போம். அதை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்துருந்துருக்கலாம் யூத் போர்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணும் பொழுது. அப்போது இந்த ஒபதியா புக்கில் என்ன தான் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமே 21 வசனம் தான். அந்த முதலாம் வசனம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒபதியா பற்றின தீர்க்க தரிசனங்கள் குறிக்குது, அந்த இன்ட்ரடக்ஷன். 2வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் ஏதோம் தேசத்தை தேவன் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாக கொண்டு போகிறாரு இல்லையா, அந்த விஷயத்தை குறிக்குது. பட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஏதோமுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்போ அந்த காரணத்தை வந்து எந்த பகுதி விவரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 14 உள்ள வசனங்கள் வந்து விவரிக்குது. அதுக்கப்புறம் 17லேருந்து 16 புறஜாதியார் மேல் வரும் நியாய தீர்ப்பு மற்றும் கடைசி அந்த ஒரு 5 வசனங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய வெற்றியை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது எடுத்தோடனே நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லைடில் படித்ததோட அப்படின்னா, எருசலேம் வந்து என்ன ஆகப்படுது அப்படின்னா, எருசலேம் நகரம் வந்து பிடிக்கப்படுது, சிட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. அந்த டைமில் ஏதோம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்லைடில் சகோதரன் கூட வாசிச்சார் இல்லைங்களா, ஏதோம் வந்து அக்களித்தது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இஸ்ரேலில் ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துகிட்ருக்கு, ஒரு பேட் டைம் போயிட்டுருக்கு. அப்போது இந்த டைமில் என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதாக்குள்ளாக இந்த அழிவு வரும்பொழுது
அப்போ ஏதோம் என்ன எப்படி இருக்காங்க, அவனுடைய மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய அந்த அழிவை பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஏதோம் கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில நாடுகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை வந்து மேற்கொள்வதற்கு உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு ட்ரீட்டி அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாடு அகெயின்ஸ்டாக இஸ்ரேல் இல்லை, அநேக நாடுகளுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் தள்ளப்படுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தில் திளைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏதோமை பார்த்து தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒபதியா தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய ப்ராஃபஸியை சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாசிக்கலாம். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபதியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒபதியாவின் தீர்க்க தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். ஓகே, 21 வசனத்தில் முதல் வசனம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ டைம் பிரதர் எடுத்துப்பீங்க 21 வேர்சஸையும் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம். கண்டென்ட் ரொம்ப சின்ன சின்ன வேர்சஸில் தான் இருக்குது. அப்போ இந்த உபதேயாவினுடைய தரிசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க அந்த ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறாரு ப்ராஃபஸியில். நம்ம அகெயின்ஸ்ட் யாருக்கு அகெயின்ஸ்டாக போக போகிறோம், ஏதோம்க்கு அகெயின்ஸ்டாக போக போகிறோம் அப்படின்னு. இப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சாகணும்? பதில் சொன்னீங்கன்னா மெசஞ்சர் வரணுமா? 21 வசனம் படித்ததோட தாக்கம் வந்து தெரியுது மைண்டில். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஏதோம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம என்ன மைண்டில் வச்சுட்டு இருப்போம் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும், இஸ்ரேல் ஒரு தேசம், ஏதோம் வந்து ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுட்டு இருப்போம். அப்போ ஆக்சுவலாக இந்த ஏதோம் யாரு? ஓ, வலுவாக படிச்சிருக்கீங்க அப்போ. சரி, ஓகே, நல்லது. அப்போ வேதாகமத்தில் இந்த ஏதோம்ன்ற கேரக்டர் யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகமத்தில் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. 25:30 வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான குழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்போ யாருன்னு ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏதோம் யாருங்க? ஆக்சுவலி ஏசா இல்லைங்களா? ஸோ இதை கூட கிராஸ் ரெஃபரன்ஸில் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, வால்யூம் ஸ்டடியில் 4வது வால்யூமில் வந்து என்ன போடப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பக்கங்கள் 14லேருந்து 15 ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கோம். ஏதோம், இட் வில் பி ரிமெம்பர்ட் வாஸ் த நேம் கிவன் டு ஏசா, த ட்வின் பிரதர் ஆஃப் ஜாக்கப். யாக்கோபினுடைய கூடையே பிறந்தவர் யாருங்க? இந்த ஏசா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது யாக்கோபு தான் யாருன்னு சொல்லி பார்க்குறோம், இஸ்ரேல் சந்ததி இல்லைங்களா? இப்போ என்ன நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டோம்னா, யாக்கோபுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது கூடையே பிறந்த ஏதோம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து கொஞ்சம் புரிய வருதா எந்த பேக்ரவுண்டில் இந்த தீர்க்க தரிசனம் வந்து உரைக்கப்படுது, என்ன காரணத்துக்காக உரைக்கப்படுது அப்படிங்கிறத? அப்போ ஏசாவினுடைய சந்ததி தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏதோமியர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஏன் ஏதோம் மேலே இவ்வளோ கோபமாகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன காரணமாக இருக்கலாம்? ஓகே, ஸோ அந்த ஒரு காரணத்தினால தேவன் வந்து ஏதோம் மேலே வந்து படையெடுத்துறாரா? மேட்டிமை. ஓகே, சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆக்சுவலி. அப்போது ரொம்ப கிறிஸ்பாக சொல்லியாச்சு. 2 ரீசன் சொல்கிறாங்க பிரதர்ஸ், ரெண்டுமே வேலிடான ஒரு ரீசன். ஆனால் கதைக்களம் எப்படி இங்கே மூவ் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் வந்து யாரால் பிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் கிரைஸ்ட் 606 பிசியில் கிமு 606ஆம் வருஷத்தில் பாபிலோன் ராஜா ஒருத்தர் வராரு படையெடுத்து. யார் வராங்க? நேபுகாத் நேச்சார் வராரு இல்லைங்களா? ஸோ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சமாரியாவை கொண்ட அந்த ஒரு கூட்டம் பிடிக்கப்படுது. எருசலேமை தலைநகராக கொண்ட யூதா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரால் கேப்சர் பண்ணப்படுது அந்த டைமில் அப்படின்னா, ஒரு கஷ்டத்துக்குள்ளாக போகுது அப்படின்னா, பாபிலோனிய ராஜா நேபுகாத் நேச்சாருக்குள்ள அவர் வந்து படையெடுத்து வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமாரியாவாக இருக்கட்டும் இல்லை எருசலேமாக இருக்கட்டும், யூதாவாக இருக்கட்டும்,
ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு குரூப்ஸுமே தேவனுக்கு அகென்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் யூதாவாவது மனசு மாறும்னு நினச்சி பார்க்கும் பொழுது யூதா கோத்திரமும் என்ன பண்ணிடுது, சமாரியாவை போல அதே தப்புக்குள்ளாக போகும்போது தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாபிலோன் ராஜா கையில் இந்த ஜனங்களை வந்து ஒப்பு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எந்த காலப்பகுதியில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, வசனங்கள் நமக்கு கொடுக்குற ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா சிதேக்கியா ராஜாவுடைய காலப்பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது அந்த டைமில் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூத வம்சங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் தராரு. ஸோ அதனுடைய முடிவாக தான் என்ன நடக்குது அப்படின்னா நேபுகாத் நேச்சார் வந்து படையெடுத்து வராரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எங்கேருந்து வராரு அப்படின்னா வசனம் ரொம்ப கிளியராக இருக்கும், வட திசையிலேருந்து வராரு அப்படின்னு சொல்லியிருக்கும். யாரு? நேபுகாத் நேச்சார் வந்து அப்படின்னு. அப்போது தேவன் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யாரை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட திசையிலேருந்து நேபுகாத் நேச்சாரை அனுப்பிடுறாரு. இப்போது இஸ்ரேல் வந்து பிடிக்கப்படுது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூதா கம்ப்ளீட்டாக கேப்சர் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இந்த யூத ஜனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார்கிட்ட தான் போயாகணும்? நமக்கு ஒரு பிரச்சனைன்னா ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட போவோம். லிட்ரலாக வார் ஜோன் அங்கே. ஆக்சுவலி ராஜாவா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோம் இல்லைங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபினுடைய புத்திரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேபுகாத் நேச்சார்ட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஏதோமினுடைய புத்திரர்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அடைக்கலமாக போகிறாங்க. ஸோ போகும்போது என்ன ஆகுது, ஏதோம் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும், ஏன்னா இவங்களாம் யார்? சகோதரர்கள் இல்லைங்களா. ரெண்டு சந்ததியுமே யாரை வணங்கிட்டு இருந்த சந்ததி? ஏசாவோ யாக்கோபோ. தேவனை தான் வணங்கக்கூடியவங்க. என்ன பண்ணியிருக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் உள்ளே வரும் பொழுது அடைக்கலம் கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே அப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோம் என்ன பண்ணலையா, இஸ்ரேல் ஜனங்கள் ஓடி வரும் பொழுது அலோ பண்ணலை உள்ள அவங்கள வரதுக்கே அப்படின்னு சொல்லி வசனங்கள் நமக்கு இருக்குது. அப்போது தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் தான் இஸ்ரேல் யூதா கோத்திரங்களை பழி வாங்குறார், தப்பில்லை, அவர் தான் பண்ணுறார். நேபுகாத் நேச்சாரை அனுப்புனது நம்முடைய தேவன் தான். எதுக்காக அப்படின்னா அவங்க செய்த தவறை அவங்க உணரணுன்றதுக்காக. ஆனால் இப்படி ஒரு விஷயம் தேவன் அவங்களுக்கு ஒரு லெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது சைடில் கொஞ்சம் திரும்பி பார்க்குறார். பார்த்தா யார் தப்பு பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல? ஏதோம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்பு? நான் தான்ப்பா ஜட்ஜ் பண்ணுறேன் இந்த ஜனங்களை, ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலி உன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் பண்ணியா அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன பண்ணலை, ஏதோமின் புத்திரர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் என்ன ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா பழைய பகையை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஏதோமியர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபினுடைய அந்த ஒரு டஃப் டைம்ஸ் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு டஃப்பான பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னா ஏதோம் வந்து அடைக்கலம் தரல. அதே நேரத்தில் இதை பார்க்குற தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு ராங்கான ஒரு பிஹேவியர், ஒரு ஆட்டிடியூடை வார்ன் பண்ணுன்றதுக்காக ஏதோமுக்கு அகென்ஸ்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏதோமுக்கு அகென்ஸ்டாக தீர்க்க தரிசனம் எதுக்காக உரைக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியர் அந்த மாதிரி இருக்குது. தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கே என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டஃப் டைம்ஸில் என்ன பண்ணலை, இவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மோசமான கேரக்டரா பிரதர்? இதுக்காக ஒரு ஜனங்களை வந்து தேவன் அழிக்கணுமா, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மெசேஜஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலை, இதுக்காக அழிக்கலாமா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கரெக்டு, அவங்க ஆதியிலேருந்தே பழி வாங்குன்ற நோக்கத்தில் தான் இருக்காங்க பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம். பட் இதுக்காக தேவன் அழிக்கணுமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அகைன் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வரோம். ஒன்று பிரதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணல, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன சிந்தை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சற்றும் பிடிக்காத ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனமேட்டிமை. இது யாருக்கு இருந்தது அதிகமானா இந்த ஏதோமியர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த ஏதோமியர்களுக்கு அகென்ஸ்டாக கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் ஆக்சுவலாக யாரை குறிக்குது? சாத்தானுங்களா? ஓகே, மைண்ட் சாத்தான் போல தான், தப்பு சொல்லலை, கரெக்ட். அப்போது பிரதர் வால்யூம் 4ல் ரொம்ப கிளியராக எழுதுறாரு,
The symbolic Edom of prophecy corresponds to the symbolic Babylon of revelation and the prophecies of Isaiah, Jeremiah and Ezekiel அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னன்னா லிட்ரலான ஒரு பாபிலோனை குறிக்கல. எதை குறிக்குது அப்படின்னா இந்த பாபிலோனுடைய அமைப்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை குறிக்குது. இந்த பாபிலோனுடைய அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் பற்றி எந்தெந்த தீர்க்கதரிசனங்களில் சொல்லப்பட்டிருக்கான், ரெவலேஷனில் சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா, எசேக்கியேல், இந்த எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. இது எந்த பேரை வச்சு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஏதோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை அடையாளப்படுத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த ஏதோங்கிற பேர் உபதியால மட்டும் வராது. நீங்கள் எடுத்து வாசிச்சிங்க அப்படின்னா எசேக்கியேலில் இருக்கும், சகரியாவில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ஏதோமுக்காகவே சொன்ன விஷயமா இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் இது யாருக்கு அகென்ஸ்டாக தேவன் உரைக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அகென்ஸ்டாக தேவன் தரக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது இது நடந்து முடிஞ்சிட்ட ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி நடக்க போகிற தீர்க்க தரிசனம். அப்போ இனிமேல், ஏன்னா இப்போ பேர் கிறிஸ்தவ மண்டலம் அழிஞ்சிருச்சா? இப்போ இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஒரு மைண்டில் இருக்குது அப்படின்னா நான் தான் சரி, நான் செய்கிறது தான் கரெக்டுங்கிற ஒரு மைண்டில் இருக்கும் பொழுது கடைசி காலத்தில் அவங்களுக்கு நேரக்கூடிய விஷயங்களை தான் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த புக் ஆஃப் ஒபதியால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தீர்க்க தரிசனங்களாக சொல்கிறாரு. அப்போ ஏதோமுக்கே சொல்லப்பட்ட இந்த ஒரு தீர்க்க தரிசனம் யாருக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேர் கிறிஸ்தவ மண்டலத்துக்காக சொல்லப்பட்டது. அப்படிங்கும் பொழுது இந்த ஏதோமில் சில பிளேசஸ் இருக்குது, அதுக்கு சில அர்த்தங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரலாம். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் சென்னை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதே போல் யோசிச்சு பாருங்கள், இஸ்ரேல் அண்ட் யூதா பக்கம் தான். ஆக்சுவலி இவங்களுக்கு பிரச்சனைனா இவங்க எங்கே தான் ஓடி வராங்க? ஆக்சுவலி ஏதோம் கிட்ட தான் ஓடி வராங்க. சிறைப்பட்டு நேபுகாத் நேச்சாரால் மாட்டிக்க போகிறோங்கிற சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களை அக்செப்ட் பண்ணலை, யூதா ஜனங்களை அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இதில் அந்த ஏதோமுக்கே ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னா ஏதோமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 பிளேஸினுடைய பேர் தான் இங்கே போட்டிருக்கேன். என்ன அந்த ஒரு 3 பிளேஸ் அப்படின்னா இந்த 3 இடங்களும் யாரை சார்ந்துதான் இருக்குது அப்படின்னா ஏதோமை கம்ப்ளீட்டாக சார்ந்துதான் இருக்குது, ஏதோமில் தான் இருக்குது இந்த 3 இடங்களும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ என்ன அந்த 3 இடங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து போஸ்ரா. இந்த போஸ்ராங்கிற பிளேஸ் வந்து யாரை சார்ந்திருக்கு அப்படின்னா ஏதோமை சார்ந்திருக்கு. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்ட் சேயிர், மலை சேயிர், சேயிர் மலை தேசம்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ மவுண்ட் சேயிர். மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேமான். இந்த 3மே யாரை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோமை சார்ந்த ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒட்டுமொத்த இந்த ஏதோமுக்குமே ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னா இதில் அந்த தீர்க்க தரிசனம் யாருக்கும் அடங்கும்னு சொல்லி பார்க்கலாம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 பிளேசஸ்க்கும் அடங்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 பிளேசஸ்னுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஏதோம் யாரை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிறிஸ்டண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாரை குறிக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், சிவில், ஃபினான்ஷியல் அண்ட் சோஷியல்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஏதோம் யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் இதெல்லாம் யாரை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோமை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஏதோம்னா யாருன்னு பார்த்துட்டோம், பேர் கிறிஸ்தவ மண்டலம்னு சொல்லி ரொம்ப கிளியராக பார்த்துட்டோம். சார்ந்து இருக்குங்களா? இன்றுமே பேர் கிறிஸ்தவ மண்டலங்களை சார்ந்து தானே இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. அரசியலாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யாருங்க இன்னைக்கு? மெயினாக இவங்க தான் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட இந்த ஏதோமை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முதலாவது பிளேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ரா. போஸ்ரா எதற்கு கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த ஏதோமுடைய கேபிட்டலே என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இதை எதை குறிக்குது போஸ்ரா அப்படின்னா ரிலீஜியஸ் செக்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த மத உலகம் இருக்கு இல்லைங்க இல்லையா, இதை குறிக்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதுக்குள்ளே யார் வந்துடுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? ஒட்டுமொத்த இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் மேஜராக யார் இருக்காங்க?
போப்பு மார்க்கமும் ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பினர்களும் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்குள்ளே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ராவை அடையாளப்படுத்துகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அடுத்தது இருக்குது இல்லைங்களா? அடுத்தது என்ன பேர் பிளேஸு போஸ்ராக்கு அடுத்தது? மவுண்ட் சேயிர். மவுண்ட் சேயிர் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தில் சிவில் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டாண்டமை குறிக்கக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ கிறிஸ்தவ அமைப்புகளை சார்ந்த நாடுகளை எது குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட் சேயிர் குறிக்குது. போஸ்ரா பார்த்துட்டோம் ரொம்ப கிளியராக எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த போப்பு மார்க்கமும் இந்த ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பினரையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த தீர்க்க தரிசனத்தில். மவுண்ட் சேயிர் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தேமான் அப்படிங்கிற பிளேஸ் எதை குறிக்குது இந்த தீர்க்க தரிசனத்தில் அப்படின்னா, சர்ச் ஸ்டேட் யூனியன் ஆஃப் கிறிஸ்டாண்டமை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ அமைப்பை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேமான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவன் ஏதோமுக்கு அகென்ஸ்டாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. அப்படின்னாலே என்னதான் அர்த்தம் அப்படின்னா, ஏதோமை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 பிளேசஸ்க்கும் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த 3 பிளேசஸ் எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்லைடில் பார்த்துட்டோம். இப்போ தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஏதோமுக்கு தேவன் சொல்லியிருக்காருன்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் சொன்ன இந்த ஒபதியா புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் போஸ்ராவுக்கும் உண்டானது, மவுண்ட் சேயிருக்கும் உண்டானது, தேமானுக்கும் உண்டானது. ஏன் அப்படின்னா இந்த 3 பேருமே சேர்ந்தது தான் இந்த ஒட்டுமொத்த ஏதோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட ஏசாயா 34:6 வந்து தேவன் ரொம்ப கிளியராக சொல்லுவார். இப்போ இந்த ஏதோமுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த ஒரு சண்டை இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஏசாயா 34:6 ரொம்ப அழகாக வசனம் இருக்கும். கர்த்தருடைய பட்டயம் வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா, போஸ்ராவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஏதோமில் இந்த ஒரு சங்காரம் இருக்கும். இதை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்குமே வரக்கூடிய ஒரு அழிவை தான் இந்த வசனத்தில் வந்து நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இந்த ஏசாயா 34:6 போஸ்ராக்கு அகெயின்ஸ்டா ஏதோமுக்கு அகெயின்ஸ்டா யுத்தம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம படிக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, இதில் ஒரு 2 வகையான ஒரு ஆடுகள் வந்து சிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேம்பு, இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட்டு. எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழில் 2 விஷயங்கள் இருக்குது. தமிழ் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டு குட்டிகள்னு இருக்கும், ஆட்டு கிடாக்கள்னு இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த சங்காரத்தில் யார் மாற்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையான ஒரு குரூப் மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யார் இந்த 2 வகையான குரூப் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்போ நடக்கிற ஒரு சங்காரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு? ரொம்ப கரெக்டு. யாக்கோபினுடைய இக்கட்டு காலம்தான் த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் இல்லைங்களா, மகா உபத்திரவ காலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா. அப்போ எக்ஸாக்டாக அப்போலேருந்து நிகழக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக இது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது மகா உபத்திரவத்தின் நாள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே திரும்பி ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்துடுறோம். இது ஸ்டார்ட் ஆகும்போது யார் இருக்க மாட்டா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம், ஏதோ ஒரு ப்ராபதி சொல்ல போகிறீங்க, அப்போது அதில் சபை இல்லை அப்படிங்கிறது ஓகே, சந்தோஷமான விஷயம்தான். நாமளும் அந்த சபை அங்கத்தில் ஒருவராக இருக்கும் பொழுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம், தேவன் வந்து நீதியை சரி கட்டுவார். யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா, இந்த மகா உபத்திரவத்தின் நாளில் யாருக்கு அகெயின்ஸ்டா தேவன் நீதியை சரி கட்ட போகிறார் அப்படின்னா, ஒட்டு மொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அகெயின்ஸ்டா தேவன் என்ன பண்ண போகிறாருங்கம்மா? அவருடைய நீதியை சரி கட்ட போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதை கூட வால்யூமில் என்ன கிளியராக படிக்கலாம், இங்கிலீஷில் பக்கம் 17 and 18 இந்த போஸ்ரா வந்து யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்லீசியாஸ்டிசம். அப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த போஸ்ராங்கிறது ஷீப் ஃபோல்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் இங்கே பார்க்குறோம் இங்கிலீஷில். ஷீப் ஃபோல்டுனா என்ன அப்படின்னா மந்தையின் துருகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போது இதை யார் வந்து சங்கரிக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. இதை யார் சங்கரிக்க போகிறா அப்படின்னா, த ப்ராஃபட் ரெப்ரசன்ட்ஸ் த லார்ட் அஸ் விக்டோரியஸ் வாரியர் ஹூ மேக்ஸ் அ கிரேட் ஸ்லாட்டர் இன் ஏதோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
ஸ்பெஷலி இன் போஸ்ரா அப்படின்னு சொல்லி நம்முடைய 7ஆம் தூதன் எதில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4வது வால்யூம் அர்மகெதோன் அப்படிங்கிற அந்த 4வது வால்யூமில் இதை ரொம்ப கிளியராக எழுதியிருக்காரு. சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்முடைய எக்லிஷியா லைப்ரரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th வால்யூம் இருக்குது. தாராளமாக அதை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதை வெரிஃபை பண்ணி படித்து பார்க்கலாம் நம்முடைய பர்சனல் ஸ்டடியில். அப்போ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆடுகள் 2 வகையான ஆடுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த மகா உபத்திரவத்தினுடைய நாளில் என்ன பார்த்துட்டோம் கிளியரா. சபை வகுப்பார் என்ன பண்ண போகிறதில்ல, மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அப்போ இந்த 2 ஆடுகள் யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த லேம்ஸ் அண்ட் கோட்ஸ் அப்படின்னா, முதல்ல இந்த கோட்டு இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாரஸ் அப்படின்னா கலைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னொரு வகையான ஒரு ஆடு இருக்கு இல்லைங்களா, லேம்புன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த லேம்பு யாரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபுலேஷன் சயின்ஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு தான் கிராஸ் ரெஃபரன்ஸ் எந்த வசனம் போட்டிருக்காரு பிரதர் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 7:14 1 கொரிந்தியர் 3:1 குறிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. இன்னும் இல்லை பிரதர் எனக்கு புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க தமிழில் அப்படின்னா, 2 வகையான குரூப் இருக்கு. ஒன்று கலை வகுப்பார், இன்னொன்று யாரை குறிக்குது அப்படின்னா இந்த ஒரு லேம்பு யாரை குறிக்குது அப்படின்னா கடைசி காலத்தில் வாழக்கூடிய உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை குறிக்குது. அப்போ யார் இந்த கடைசி கால உபத்திரவ கால பரிசுத்தவான்கள்? ரொம்ப கரெக்டு, திரள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ இந்த மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியில் யார் இருக்கா இங்க? திரள் கூட்டம் இல்லைங்களா, முதிர்ந்த ஆடுகள், ரொம்ப மெச்சூர்டான செயின்ஸ் அவங்க இல்லைங்களா, அவங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த சூழ்நிலையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இன்றைக்கி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஏன் கிறிஸ்தவ மண்டலத்தின் மேலாக இவ்வளோ ஒரு கோபமாக இருக்கார்? நியாய தீர்ப்பு இப்போ சொல்லியாச்சு, தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு, ஏதோம்க்கு அகேன்ஸ்டாக தேவன் உபதியா வச்சு என்ன பண்ணிடுறாரு, சொல்லிட்டார், அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டார் இந்த புக்கில். அப்போ ஏன் இவ்வளோ ஒரு கோபம் தேவனுக்கு அவங்க மேலே அப்படின்னா, இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒபதியா தன்னுடைய வசனங்கள் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எதற்காக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அப்படிங்கிறத வாசிக்கலாம். ஒபதியா 2-4 முதல் உள்ள வசனங்களை வரிசையாக வாசிச்சிடலாம். 2ஆம் வசனம், இதோ நான் என்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தழுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஒபதியால உள்ள இந்த 4 வசனங்கள் வரைக்கும் உள்ள விஷயங்களை படிச்சா என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு இருக்கான், இந்த ஏதோம்க்கு அதிகமாக இருக்கான், குறிப்பாக அதில் போஸ்ரா. அப்போ யாருக்கிட்ட இருக்கு இந்த அகந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த போப்பு மார்க்கத்துக்கும் இந்த பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்கும் என்ன இருக்கு, ஒரு விதமான ஒரு அகந்தை இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, என்ன வகையான ஒரு அகந்தையா இருக்கும் இவங்களுக்கு? எங்களுக்கு என்ன கிடையாது, அழிவுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, நாங்கள் தான் எல்லாரை விட தி பெஸ்ட்டுங்கிற ஒரு மைண்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏதோமுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒபதியா ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது யாரோட மைண்டுங்க? ஆக்சுவலி அப்படியே மேட்ச் ஆகுதா? சாத்தானுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? நான் வானத்துக்கே மேலே ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு ஒப்பாவேன். இந்த ஒரு மேட்டிமையான ஒரு சிந்தை, அதே மைண்டு சாத்தானுக்கு இருக்கக்கூடிய அதே மைண்டு யாருக்கு இருக்கான்? இந்த ஏதோமுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒபதியா கிளியரா சொல்றாரு. அப்போ இவங்க யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க? இந்த ஒட்டுமொத்த பேர் கிறிஸ்தவ மண்டல அமைப்புமே சாத்தானுடைய ஒரு கண்ட்ரோலில் பிடியில் தான் இருந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. வெளியில் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை எங்கேயாவது நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ யாராவது ஒருத்தவங்க பேசும் பொழுது, இன்ட்ரடியூஸ் ஆகும் பொழுது, ஒருவேளை ஏதோ ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் நமக்கு வந்து பரிச்சயம் ஆகுறாங்க, ஒரு பர்சன் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்போம்? எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்போமா? கிறிஸ்டியன்னு தெரிஞ்சா என்ன கேட்போம்? எந்த சர்ச் போகிறீங்க அப்படின்னு. யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை எடுத்து வைப்போம், இல்லைனா அவங்க எடுத்து வைப்பாங்க. ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்கும்.
நடக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய விசுவாசம் என்னங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு பேரை மட்டும் சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? இந்த சர்ச்சு அந்த சர்ச்சு அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் யார் அப்படிங்கிறத வசனத்தின் அடிப்படையில் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த எலிவேட்டர் பிச்சுன்னுவாங்க, அந்த கேப்பில் ஒரு 2 நிமிஷம் கேப்பில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? ஒருவேளை ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க, ஒருவேளை நானே ஒரு நாமினல் கிறிஸ்டியனாக இருக்கேன், ஒரு சர்ச்சுக்கு போகிறேன்னா, பிரதர் அந்த இடத்துல இருக்கு இல்லையா அந்த ஒரு சர்ச்சு, ரொம்ப வருஷமாக இருக்குது, எங்கே தான் போயிட்டுருக்கேன், நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன், அந்த இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன், 5-6 சர்வீஸ் நடக்கும் பிரதர், 7-8 லாங்குவேஜில் நடக்கும், அங்கே தான் போயிட்டுருக்கேன், உங்களுது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த பேச்சிலே என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு சத்தியம் தெரில, நம்ம அவங்கள எதிரிகளாக பார்க்க வேண்டாம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா, தான் போகிற இடம் ஒரு பெரிய இடம், ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டுருக்கேன், ஏன் சர்ச் தான் பெஸ்ட்டுங்கிற ஒரு மைண்ட் இருக்குமா இல்லைங்களா? அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் இந்த ஒரு மைண்டு வருதுங்க? ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு உலகத்தில்? பேர் கிறிஸ்தவ அமைப்புகளுக்குள்ளரையே, இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளரையே போட்டி போட்டுட்டு, நீ பெரிய சர்ச் கட்டுறியா, நான் பெருசாக கட்டுறேன்னா, உன்னது கிராண்டாக இருக்கா, என்னது கிராண்டாக இருக்கா, உன்னதில் அதிக லாங்குவேஜஸில் சர்வீஸ் நடக்குதா, என்னதில் நடக்குதா, உன்னதில் கார் பார்க்கிங் பெருசாக இருக்கா, என்னதில் பெருசாக இருக்கா, எவ்வளோ கம்பேரிசன்ஸ் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு? யார்கிட்ட ஃபண்ட் அதிகமாக இருக்குது? போப்பில் ஆர்சியில் இருக்கா, சிஎஸ்சியில் இருக்கா? கேள்வி வருது இல்லைங்களா? எவ்வளவோ கொஷின்ஸ் வருது. அப்போ இது சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஒரு மைண்டு நமக்குள்ளே சகஜமாக பார்க்கும் போதே தெரியுதுங்க பொழுது, இந்த ஒட்டுமொத்த போப்பு மார்க்கத்துக்கும் இந்த ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார் உபதியா மூலமாக. அப்படின்னா, இந்த மகா உபத்திரவத்தின் நாள் நெருங்கும் பொழுது அவங்களுடைய அகந்தை உச்சத்தில் இருக்கும் அப்படிங்கிறத வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது. அண்ட் அதே நேரத்தில் என்ன பண்ண போகிறேன் ஒரு விஷயங்கிறத சொல்லிட்டாரு. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்தில் இருந்தும் உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யாருக்காகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படின்னா, ஏதோமாகிய பாபிலோன் அமைப்புகளுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை அதுலேருந்து வெளியில் கூப்பிட்டு வந்துட்டு, சத்தியம் தெரிஞ்சாலும் நீ என்ன பண்ணிடாத, என்றைக்குமே பெருமைக்குள்ளே போயிடாத, ஹம்பிளாக இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை எவ்வளோ அருமையாக போஷித்து வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தினம் தினம் நினைவு கூறணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் பொழுது இந்த மவுண்ட் சேயீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை குறிக்குது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ மவுண்டைன்ஸ்னாலே பொதுவாக எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், ராஜ்யங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ரெவலேஷனில் கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. Revelations chapter 16 verses 13 and 14. I saw 3 unclean spirits like frogs come out of the mouth of the dragon, which symbolizes the civil government, and out of the mouth of the beast, symbolizing the papacy, and out of the mouth of the false prophet, symbolizing the Protestant Church Federation, for they are the spirits of devils which go forth to gather the whole world to the battle of that great day of God Almighty. நீங்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு 3 கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலுசர்ப்பம், ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிருகம், மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம அநேக கிளாஸஸில் என்ன பண்ணியிருக்கோம், விளக்கங்கள் பார்த்துருக்கோம். ரெவலேஷன் ஸ்டடியில் இந்த வலுசர்ப்பம் யாரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவில் கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மிருகம் யாரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, போப்பு மார்க்கத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, பாப்பசி. அண்ட் அதே நேரத்தில் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் யாரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க எப்படி இருக்காங்களாம் அந்த டைமில், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்காங்களாம். ஆனால் என்ன சொல்லிட்டார் வசனத்தில் ரொம்ப கிளியராக அப்படின்னா, நீ என்ன வேணால் ஸ்ட்ராங்காக இரு, நீ நட்சத்திரங்களுக்குள்ளே கூட இரு, ஆனால் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக உன்னை விழ பண்ணுவேன் அப்படிங்கிறத யாரே சொல்லியிருக்கா? உபதியாவா? உபதியா மூலமாக யாரே சொல்லியிருக்கா? தேவன் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண அடியா அப்படின்னா இதை தமிழில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18:8, therefore shall her plagues come in one day. தமிழில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும்.
அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அப்போ இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்டாண்டமுக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றாரு அப்படின்னா, சாதாரண அடி இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தேவன் அடிக்கக்கூடியது ரொம்ப பெரிய ஒரு மரண அடி. இது அடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனே தராரு, ஒரே நாள்ல நடக்கிற மாதிரி இருக்குமா இந்த எல்லா விஷயமும் பார்க்கும் பொழுது. ஹர் பிளேக்ஸ் கம் இன் ஒன் டே. அந்த வாதைகள் எப்பயே வருமா, ஒரே நாளில் வர மாதிரி வரும். கிறிஸ்தவ அமைப்புகளுக்குள்ள ஒரு அழிவு வரப்போகுது அப்படிங்கிறத தேவன் இந்த வசனத்தில் கூட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இதே வெளிப்படுத்தல் 18:9 பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளை சார்ந்து இருந்தக்கூடிய மக்கள் வந்து சொல்லுவாங்களாம் இந்த ஒரு விஷயத்த. வெளிப்படுத்தல் 18:9 வாசிக்கலாம். 9ஆம் வசனம். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச் செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி. அப்போ என்ன இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இந்த பாபிலோன் அமைப்பை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், தேவன் அடிக்கும் பொழுது அந்த பாபிலோன் அமைப்புகள் விழுவதற்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவைகள் நம்பி இருந்த ஜனங்களே அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் கிளியராக புரிய வைக்குது நமக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஷால் bewail her and lament for her when they shall see the smoke of her burning. யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவள் நம்பி இருந்த அந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாமா, கீழே தள்ளுவாங்க அப்படிங்கிற ஒரு வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. இதை தான் ஒபதியால எங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெவலேஷனில் பார்க்குற விஷயம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் பாருங்க ஏதோமுக்கு. வாசிக்கலாம். ஒபதியா 7ஆம் அதிகாரம், ஒபதியா 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. இது எதை குறிக்கிறதா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த பாபிலோன் கூட இருந்த ஜனங்களை என்ன பண்ணுறாங்களாம், அவளுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்களாம், கடைசி காலத்தில் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒபதையாலையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல் விசேஷத்துலையும் என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போது இதில் பார்க்கும் பொழுது எப்படி வெளிப்படுத்தலில் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபிலோன் வேசி, அதே நேரத்தில் இந்த வேசி மேலே மிருகம், இந்த மிருகத்தின் மேலே வேசி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேசி யாரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, இந்த பாபிலோனுடைய சிஸ்டமை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த மிருகம் யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ரெவலேஷனல் ஸ்டடீஸ்லேயே. சிவில் கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது அந்த மிருகத்துக்கு எத்தனை கொம்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, 10 கொம்புகள் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். இந்த 10 கொம்புகள் யாரை அடையாளப்படுத்தும் நம்ம பார்த்துருக்கோம், யூரோப்பில் இருக்கக்கூடிய 10 ராஜ்யங்களுக்கு ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மிருகமே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேசியை கீழே தள்ள போகுது அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை யார் சொல்லிட்டா அப்படின்னா, ஒபதியாவும் சொல்லிட்டாரு, வெளிப்படுத்தல் விசேஷத்துலையும் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்குறோம். அப்படிங்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 17:6 தமிழில் வாசிக்கலாம். ரெவலேஷன் 17:16 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த நம்பி இருந்த தன்னுடைய சொந்த ஜனமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அகெயின்ஸ்டா திரும்புது, இந்த பாபிலோனுக்கு அகெயின்ஸ்டா அப்படிங்கிறத வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். வசனம் ரொம்ப கிளியரா இருக்கா? இந்த பாபிலோன் அமைப்புகள், இந்த பேர் கிறிஸ்தவ மண்டலம் யாரை ரொம்ப சார்ந்திருக்கோ அவர்கள் மூலமாகவே என்ன வரப்போகுதுங்கிறத தேவன் சொல்றாரு. அப்படின்னா அவங்களே என்ன பண்ண மாட்டாங்களாம், என் டைம்ஸ்ல அவள் சார்ந்திருந்த அந்த ஜனங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யூரோப்பினுடைய அந்த 10 ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சப்போர்ட் பண்ணியிருக்கணும் இந்த போப்பு மார்க்கத்துக்கும் இந்த ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்கும். ஆனால் என்ன பண்ணலையா, கடைசி டைம்ஸில் இவங்களே சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களை சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும் பொழுது இவர்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த சிஸ்டமுக்கு, இந்த பாபிலோன் அமைப்புக்கு இவ்வளோ பெரிய ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்குறார். சொல்லிட்டார் இல்லையா, அடிக்கிறது நான், என்னவே ஆக மாட்டீங்க, தப்பிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு வர ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாரு. நம்ம அடிக்கடி பேசிக் கிளாஸ்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது சில பேர் என்ன ஆயிடுவாங்க, அஃபண்ட் ஆகிடுவாங்க இல்லைங்களா. நம்ம எப்படி சொல்கிறோம் அதை,
அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பை காட்டாமல் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் சொல்கிறோம். அவங்களே நம்ம வெறுக்கலை. இப்போ பேர் கிறிஸ்தவ மண்டலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஜனங்களை நம்ம வெறுக்கிறோமா அப்படின்னா இல்லை, நோ. அது செய்யக்கூடிய அந்த ஒரு சர்வாதிகாரம், சத்தியம் இல்லாமல் பொய், சாத்தானுக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சிஸ்டமை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். இது யாருக்கு பிடிக்காத ஒரு செயல் இந்த ஒரு சிஸ்டம் பண்ணுறது அப்படின்னா தேவனுக்கு சுத்தமும் பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாபிலோனுக்கே இந்த அழிவுனா இந்த பாபிலோனை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய லீடர்ஸனுடைய நிலைமை என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. இதை யார் சொல்றா தீர்க்க தரிசனத்தில் அப்படின்னா ஒபதியா சொல்றாரு. 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 8ஆம் வசனம், அந்நாளில் அல்லவோ நானே சோதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த ஏதோமின் ஞானிகளுங்க? பாபிலோன் லீடர்ஸ் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பாபிலோன் அமைப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது, வளர்ந்துருக்கு இப்போ இந்த காலப்பகுதியில். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு டூ பிஸ்னஸ் எங்கே தான் இன்னைக்கு? பாபிலோன் தான். எவ்வளோ தப்பு நடக்குது கண்ணுக்கு எதிர தெரிஞ்சு. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அப்படின்றத பார்க்குறீங்கன்னா லைட் கிடைக்க கிடைக்க கடைசி காலத்தில் வெளிச்சம் வர வர புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் சத்தியம் அப்படிங்கிறத. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க மைண்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு உண்டாகுது அப்படின்னா இந்த பாபிலோனில் நடக்கக்கூடிய இந்த தவறான செயல்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு செல்வ செருக்கா இருக்குது இந்த அமைப்புகள். எங்கேயாவது வீக்காக இருக்கா? நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலி ஒரு எக்லிஷியா ரன் பண்ணணும்னா என்ன பண்ணுறோம்? ஹார்ட் ஏர்ன்டு மணி என்ன பண்ணுறோம்? வந்து கொடுக்குறோம். ஆனால் அவங்க எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலங்கள் யோசிச்சு பாருங்கள். தசம பாகம்ன்ற பாடம் கேட்டிருக்கோமா? அவருடைய விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோமா? ஆனால் இன்றைக்கும் பேர் கிறிஸ்தவ மண்டலத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா இந்த காணிக்கை ஆஃபரிங்ஸ்? எப்படி வருதுங்க? எப்படி இருக்குது? எப்படி இவ்வளோ பெரிய அமைப்பாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வஞ்சனை உள்ள இருக்குது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த பாபிலோன் அமைப்புக்கே இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் பொழுது அதை ஆட்சி பண்ணக்கூடிய அந்த லீடர்ஸினுடைய ஜட்ஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒர்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் ஒபதியா அந்த 8ஆவது வசனத்தில் சொல்கிறாரு. சோதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குமா? ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்கும். ஏன்? இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? அவங்க தான். அப்படிங்கும் பொழுது இந்த கிறிஸ்டியன் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஒரு ஆர்மி இருக்காங்க. ஸோ இவங்களும் என்ன தான் பண்ணுவாங்களாம்? கடைசி காலத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்களாம். யாருக்காக? இந்த பாபிலோன் அமைப்புகளுக்காக. யாருக்கும் கடைசியில் அந்த அடி விழும் அப்படிங்கிறாரு தேவன் உபதேயா மூலமா அப்படின்னா இந்த பாபிலோன் அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் கிறிஸ்தவ நாடுகளுக்கும் என்னதான்? அவங்களுடைய ஆர்மிகளுக்கும் அடிதான். ஏன் அப்படின்னா இவங்க என்னைக்கு பாபிலோன் அமைப்புகளுக்கு துணை போகிறாங்களோ அன்னைக்கே இவங்க யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காங்க. அப்போ ஏன் இவ்வளோ கோபம் தேவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் போது இதை நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி will I not destroy the wise man of ஏதோம்? ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த பேர் கிறிஸ்தவ மண்டலத்தையும் நடத்தக்கூடிய அந்த ஒரு லீடர்ஸ்க்கு என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு அழிவு இருக்குது அப்படிங்கிறத உபதேயா மூலமாக தேவன் நமக்கு கொடுக்குறாரு. ஏன் இவ்வளோ கோபம் அப்படின்னா அதுக்கு காரணங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். தேவன் ஏன் ஏதோமுக்கு அகெயின்ஸ்டாக நியாய தீர்ப்பு கொடுக்குறார், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது என்ன ரீசன் சொல்லி பார்த்தோம். இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம், பெருமை, மேட்டிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு என்ன பண்ணலைன்னு சொல்லி பார்த்தோம். பிரச்சனைன்னு வரும்பொழுது ஹெல்ப் பண்ணலை. இது வரைக்கும் அவங்களுக்குள்ளே இருந்த மேட்டிமையை பார்த்துட்டோம். இப்போ என்ன பாயிண்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாகணும். சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போன விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இது என்ன ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு அந்த காலப்பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா நேபுகாத் நேச்சார் மூலமாக ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா இஸ்ரேல் ஜனங்கள். போகும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு? அனுப்புறதே யாரு தான்? தேவன் தான் அனுப்புகிறாரு நேபுகாத் நேச்சாரை. அதே மாதிரி யாக்கோபினுடைய இக்கட்டு நாளில் யாக்கோபுக்கு அகெயின்ஸ்டாக இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம அநேக தீர்க்க தரிசனங்களில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. கோகு மாகோகு யாருக்கு அகெயின்ஸ்டாக வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. வரும்பொழுது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் யார் இருப்பா? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? யாருமே இல்லை. இந்தியா, நம்ம அங்கே தான் இருக்கோம். யாருக்கு சப்போர்ட் பண்ணலையா? நம்ம எல்லா நாடுகளும் ஏகமாக யாருக்கு எதிராக கூடி வருதான்? இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த ரஷ்யாவும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய படைகளும் யாருக்கு அகெயின்ஸ்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக வரும்பொழுது, அப்போ எப்படி நேபுகாத் நேச்சார் வரும்பொழுது பக்கத்தில் யூதாக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏதோம் என்ன பண்ணலை? அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? ஹெல்ப் பண்ணலை. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹெல்ப் பண்ணாமல் இருந்தது மட்டும் இல்லை, என்ன பண்ணிடுறாங்களாம், உள்ள இவங்களை அலோவ் பண்ணலை. இன்னும் நம்ம டீப்பாக படித்தோம் வரலாற்றை அப்படின்னா கிளியராக புரியும். நேபுகாத் நேச்சாருக்கு துணை போயிருக்காங்க. எப்படின்னா காட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா, அவங்க எங்கே தான் இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க. இந்த மைண்டை தான் தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு, ஒரு ஒஸ்ட் மைண்டு, தன்னுடைய உடன் சகோதரர்களுக்கே ஹெல்ப் பண்ணாமல் நீ என்ன பண்ணுற, அப்படி என்ன உன்கிட்ட அப்படிங்கிறத தேவன் ரொம்ப கிளியராக அவருடைய நியாய தீர்ப்பில் வந்து சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்னைக்கு எப்படி ஏதோம் வந்து என்ன பண்ணலை, இஸ்ரேலுக்கு யூத கோத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணலையோ, அதே போல் இஸ்ரேலுக்கு கடைசி நாட்களில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்தவ நாடுகளும் என்ன பண்ணாதான், சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபு வர்ஷிப் பண்ணுறதும் யாரு தான்? பிதாவாகிய தேவன் தான். அவர் கூடயே பிறந்த ட்வின் பிரதருக்கும் யாரு தான் தேவன்? ஏசாவுக்கும் யாரு தான் தேவன்? பிதாவாகிய தேவன் தான் இல்லைங்களா? ஏதோமுக்கும் யாரு தான் தேவன்? ஆக்சுவலி தேவன் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கல. எப்படி புரிஞ்சுக்கல? ஏன் இவங்க முதல்ல ஹெல்ப் பண்ணணும்? சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகள் ஏன் இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சிங்களேன் என்னைக்காவது? ஒரே ரீசன் தான். கிறிஸ்து வராரு, வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மீட்பை கொடுக்குறாரா? ஈடுபலி செலுத்துறாரு. யோசிச்சு பாருங்க. எருசலேம், இஸ்ரேல் பார்க்கும்பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்கிருந்து தான் ஒரு பிளெஸிங்ஸ் வருது இவங்களுக்கு இல்லைங்களா? யார் மூலமாக? கிறிஸ்து மூலமாக ஈடுபலி கொடுத்துட்டு போறாரு. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இல்லையா? கிறிஸ்தவ நாடுகள் இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக நாடுகள் யாரு தான்? கிறிஸ்தவ நாடுகள் தான். ஆனால் ஏன் பிரதர் ஒரு கிறிஸ்தவ நாடு கூட இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை அப்படின்னா, அதை தான் தேவன் சொல்றாரு. கிறிஸ்துவே வந்து என்ன பண்றார்? ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் ஈடுபலியை செலுத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகள் என்ன பண்ணணும்? ஆக்சுவலி அவர் சார்ந்திருந்த அந்த மக்களுக்கு அவருடைய சொந்த சம்பத்துக்கு என்ன பண்ணியாகணும்? சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ஆர்மி எதுவுமே யாருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. யோசிச்சு பாருங்க. கோகும் மாகோகும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக இறங்கும் பொழுது இந்த கிறிஸ்தவ நாடுகள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஆக்சுவலி என்ன பண்ணணும்? இஸ்ரேலுக்கு ஃபேவராக நின்றுக்கணும் இல்லைங்களா? நடந்துருச்சா இந்த தீர்க்க தரிசனம்? இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும்? இனிமே நடக்க போகிறது அப்படின்னா, இனிமே இஸ்ரேலுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது இக்கட்டு காலத்தில், யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தில் யார் கூட இருக்க மாட்டாங்கிறத தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு தேவன் உபதியால். அப்படின்னா அண்டைய கிறிஸ்தவ நாடுகள் என்ன பண்ணாதான்? உதவி பண்ணாதான். ஏதோ போல என்ன பண்ணிடுமா? தன்னுடைய பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்கிறாரு. நடந்துட்டு இருக்கா? நடந்துட்டு இல்லையா? இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. வெளியில எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க. தேவன் இங்கே உட்கார வச்சு நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நடந்ததை பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணல. இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எப்படி சொல்றாரு? வசனத்தை வச்சு சொல்றார். இதை யோசிக்கும் பொழுதே புரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள ஒரு சத்தியத்தில் நம்ம வழிநடத்தப்பட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நடந்ததை பேசல, நடக்க போறதை சொல்றாரு. இஸ்ரேலுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தேவன் சொல்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ யாக்கோபினுடைய இக்கட்டுக்கு நீ ஏன் கூட நிற்கல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் என்றைக்குமே ஏதோ மேலே இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதை எசேக்கியேல்ல வாசிக்கலாம். 35, 3 மற்றும் 4 வசனங்கள்ல. எசேக்கியேல் 35 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து
என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்தர வெளியும் ஆக்குவேன். சேயீர் மலை எங்க இருந்ததுங்க? ஆக்சுவலி ஏதோம்ல. வசனம் மேட்ச் ஆகுதா? ரொம்ப கிளியரா. இது எங்க தேடிட்டு இருக்க வேண்டாம், உபதியால தேட வேண்டாம். அகைன் சொன்னேன் இல்லையா, சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஏதோமை பற்றி ஏசாயால, எசேக்கியல்ல, வெளிப்படுத்தல விசேஷத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் யாரை தான் குடிக்கும்? பேர் கிறிஸ்தவ மண்டல அமைப்புகளை தான் குடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன சொல்கிறாரு? சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாலும் அவாந்திர வெளியுமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே ரீசன் தான். நீ என்ன பண்ணலை இஸ்ரேல் கூட? அவங்களோட டஃப் டைம்ஸில் நீ என்ன பண்ணலை? உன்னுடைய உடன் சகோதரனுக்காக நீ நிற்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறார். இதை எங்கே ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதே எசேக்கியேல்ல சொன்ன விஷயத்த நம்ம இப்போ தியானிச்சு கொண்டிருக்கக்கூடிய உபதியால ரொம்ப கிளியராக வரும். இப்போ வாசிங்க, ரொம்ப அழகாக புரியும். உபதியா 10ஆம் வசனம் 11 மற்றும் 12 மூணுத்தையும் வாசிடலாம். 10, 11 மற்றும் 12ஆம் வசனங்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும். யார் அந்த அந்நியருங்க? இங்க கோகு மாகோகு இல்லைங்களா? வாசிக்கலாம். மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள்ளே பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ரொம்ப கிளியர். இதை தான் உபதியா எக்ஸ்பிளைன் பண்றாரு 10லேருந்து 12 வசனத்துல. யாக்கோபுக்கு எதிராக ஒரு கொடுமை நடக்குது இல்லைங்களா? நடக்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணல, யாக்கோபுக்கு அகெயின்ஸ்டா யார் வராங்களோ அவங்கள நீ எதிர்த்து நிற்கல. நீ என்ன பண்ணிடுற அப்படின்னா, அவங்களோட கை கோத்துட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீயும் அவனை மாதிரியே இருக்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நீ எப்படி இருக்க? உன் சகோதரர் அந்நிய வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும். நீ ஆக்சுவலி பார்த்துருக்க கூடாது. அப்படி நீ என்ன பண்ணிட்ட? ஆனால் ரொம்ப பிரியமாக பார்த்துட்ட. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அழிவை நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரசிச்சுட்டு இருக்க. இது எவ்வளோ பெரிய ஒரு பேடான ஹேபிட் அப்படிங்கிறத யார் சொல்கிறா அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கும் தேவன் சொல்கிறார். யாரை சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகள்? பாபிலோன் அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகளுக்கு அகெயின்ஸ்டாக சொல்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த கோகு இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக வரும்பொழுது சங்கீதக்காரனில் ரொம்ப கிளியராக இருக்கும். சங்கீதம் 137 வாசிக்கலாம். சங்கீதம் 137ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. யோசிச்சு பாருங்க என்ன சொல்றாங்களாம். ஏதோம் இடிச்சு போடுங்க, அஸ்திபாரம் வரைக்கும் இடிச்சு போடுங்க, இவங்களை என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன பண்றாங்க லிட்டரலா அப்படின்னா, இஸ்ரேல் அடி வாங்குதா? ரொம்ப சந்தோஷம், நல்லா என்ன பண்ணட்டும், அடி வாங்கட்டும். மைண்ட்ல என்ன இருக்கு? வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த பகை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மைண்டுக்காகவே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உபதியா மூலமாக ஏதோமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படிங்கிறத வாசிக்கலாம். உபதியா 13-14 அப்படியே வாசிச்சிடலாம். 13ஆம் வசனம் முதல். என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ என்ன ஒரு விஷயம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காலப்பகுதியில் நேபுகாத் நேச்சாரே பாவம் பார்த்து விட்டால் கூட இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணலையாம்? அந்த டைமில் விடலையாம். யாரை? தன்னுடைய சொந்த சகோதரர்களை. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மைண்டு தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இப்போ இதே மாதிரி என் டைம்ஸில் என்ன சொல்கிறார் தேவன் அப்படின்னா, இதே இஸ்ரேலுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த பாபிலோன் அமைப்பை சேர்ந்த கிறிஸ்தவ நாடுகள் என்ன பண்ணாதான்? ஹெல்ப் பண்ணாதான். இதே மாதிரி பார்க்குமா, அமைதியாக வேடிக்கை பார்க்குமா. பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்களாம், யார் அழிக்க வராங்களோ அவங்களோட அலையன்ஸ் போடுறாங்களாம். அன்னைக்கு போட்டாங்க இல்லையா ஏதோமியர்கள் நேபுகாத் நேச்சாரோட, நீங்கள் எங்கேயோ தேடாதீங்க, எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க, பிடிச்சிட்டு போங்க இவங்களை அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே மாதிரி கோகு மாகோகு படையெடுத்து ஒட்டுமொத்த ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக வரும்பொழுது யாரும் சப்போர்ட் பண்ணலையா? இந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணலையா?
அதை அந்த ஒரு விஷயத்தை வந்து கிளியராக என்ன சொல்கிறார் பிரதர் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இதே மாதிரி வரலாற்றில் ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். யாருக்காவது ஞாபகம் வருதா பார்க்கலாம். இது பண்ணி இப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு ஃப்ளோலையே சொல்லிடுங்க அப்படிங்கிறீங்களா? ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அவ்வளோ ஹிஸ்ட்ரி பின்னாடி இல்லை, கொஞ்சம் அதுக்கப்புறம். ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. ஹிட்லரோட டார்கெட் யாருங்க? ஆக்சுவலி யூதர்கள் இல்லைங்களா, ஜூஸ் இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும், யூதர்களை கொல்றார் அப்படிங்கும் போது கிறிஸ்தவர்கள் எல்லாருமே யாருக்கு அகெயின்ஸ்டாக நின்றுக்கணும்? ஹிட்லருக்கு அகெயின்ஸ்டாக நின்றுக்கணும். ஆனால் அங்கே ஒரு மோசமான சூழ்நிலை நடக்குது. ஒரு போப்பே என்ன பண்ணுறாரு அந்த டைமில் ஹிட்லரோட அலையன்ஸ் போடுறாரு அப்படிங்கிறத நம்ம வரலாற்று இதில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபத்திரவத்தின் நாளில் என்ன நடக்குமா? இதே மாதிரியான விஷயம் நடக்கும். புறஜாதிகள் கூட என்ன நடக்குமாமா? அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை எசேக்கியலில் கூட வாசிக்கலாம். எசேக்கியல் 35:10-13 வசனங்கள். எசேக்கியல் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், 2 ஜாதிகளும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாய் இருந்தும் அவைகள் என்னுடையவைகள் ஆகும். நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும். யாருங்க இந்த ரெண்டு, மன்னிக்கணும், யார் இந்த 2 தேசங்களா இருக்கும்? யூதாவும் இஸ்ரேலை குறிக்கக்கூடிய விஷயம், யூதா இஸ்ரேலை பத்தி சொல்ற விஷயம். அந்த இடத்துல 2 தேசங்கள் வர இடத்துல யூதா இஸ்ரேல்னு ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பிரதர் படிக்கும் பொழுது கவனிங்க, வாசிக்கலாம். உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும் போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள், அதை நான் கேட்டேன். என்ன சொல்றாராம் தேவன் இப்போ எசேக்கியல்ல? நீ என்ன பண்ணிட்ட? யூதாக்கு அகைன்ஸ்டாவும் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாவும் என்ன பண்ணிடுற? நீ நிக்கிற தெரியுமா? நீ செய்யற எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். கரெக்டஸியாக எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள், அதை நான் கேட்டேன். ஐ எம் லிசனிங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்கிறார். ஸோ இந்த வார்த்தைகள் நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கலாம். thus men will know that I am the Lord. ஏதனுடைய முடிவு காலப்பகுதியில் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுற்றி நின்று பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, நானே தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணும் அன்னைக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. இப்போ எல்லாரும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கும் போது இஸ்ரேல் கூட நிற்கிறது யார்? இந்த சூழ்நிலையில் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறார்? நிற்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த ராஜ்யங்களும் வந்துடுது இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக. இந்த ஒரு யாக்கோபினுடைய இக்கட்டு காலப்பகுதியில் கூட இஸ்ரேல் கூட நிற்கிறது தேவன். எப்படி இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலை? யோசிச்சு பாருங்க. கண்ணு முன்னாடியே ட்ரெய்லர் காட்டுறாரு தேவன், எப்படி இருக்க போகுது இனிமே ஃபியூச்சர் அப்படின்னு. இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா என்ன நடக்குது இஸ்ரேலில். இஸ்ரேல் போய் ஈரான் மேலே குண்டு போட்டால் யார் இங்கே பின்னாடி பிரச்சனைக்கு வரா? ரஷ்யா வருது. என்ன பண்ணாத நீ ஈரான் மேலே கை வைக்காத, வச்சனா நான் என்ன பண்ணுவேன், யார் வச்சாலும் அடிப்பேன் அப்படிங்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, யார் வச்சாலும் அடிப்பானா? கண்டிப்பாக அடிப்பான். அதான் தீர்க்க தரிசனம். இந்த கோகு மாகோகு கீழாக ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றிணையும் பொழுது நாம் எங்கே இருப்போம்? இந்தியாவில் இருப்போமா? ப்ரே பண்ணிக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, இதெல்லாம் இங்கிருந்து பார்க்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம மேலேருந்து கவனிக்கணும் இந்த விஷயத்தெல்லாம். இஸ்ரேலோட அந்த ஒரு வாருக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலாக சப்போர்ட் பண்ணணும், க்ளோரிஃபை ஆகி சர்ச் கிளாஸாக இல்லைங்களா? அப்போ இந்த சூழ்நிலையில் எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுடைய ஆயுதங்களை திருப்பும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாரா, உன்னுடைய பிஹேவியரை நான் பார்த்துட்டேன், நான் கேட்டுட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறத நான் ரொம்ப நல்லா கிளியராக கவனிச்சுட்டு இருக்கேன். ஆல் வில் நோ ஹூ ஐ எம் அப்படிங்கிறத கிளியராக தேவன் சொல்கிறாரு. இதே எசேக்கியேல் சொல்லப்பட்ட விஷயம் இப்போ நம்ம எங்கேயும் பார்க்கணும். அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகணும் இல்லையா? வசனம்
சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட முடியாதுல்ல, ஒபதியா எசேக்கியல்னு. அதே இது ஒபதியாவில் வரும் பாருங்க. 15வது வசனம் வாசிக்கலாம். 15ஆம் வசனம், எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாக நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது, நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டா, அதுக்கு ஈக்குவலாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத கிளியரா சொல்றார். இதை கூட எங்க வாசிக்கலாம் இந்த ஒபதியா 15ல் உள்ள விஷயங்களை அப்படின்னா, ஜகரியாவும் கோட் பண்றார். ஜகரியா 14:2 என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே விஷயங்களை கவனிக்கலாம். தமிழ்ல வாசிங்க பிரதர். ஜகரியா 14:2. சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். சகல ஜாதிகள், ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி இல்ல. Gather all nations against Jerusalem to battle. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலையில எப்படி சண்டை போட போறாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? எல்லா நாடுகளும் வருது. இஸ்ரேல் எவ்வளவு குட்டிங்க, ரொம்ப சின்னது. சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், சின்னதுங்க பிரதர். இஸ்ரேல் மேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஜூம் பண்ணி பார்க்கணும் வேர்ல்டு மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்பேற்பட்ட அந்த ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் வராங்களாமா? ஒட்டுமொத்த நேஷன்ஸும் வருதான். கேதர் ஆல் நேஷன்ஸ் எல்லாமே வரும் பொழுது எல்லாருமே யாரோட சப்போர்ட்டு கீழே போகிறாங்க? இந்த கோகு மாகுனுடைய சப்போர்ட்டு கீழே போகிறாங்க, ரஷ்யானுடைய கண்ட்ரோலுக்கு கீழே போகிறாங்க. போயிட்டு இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக அப்போஸ் பண்ணும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க. யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குங்களா? அதில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குங்க மெம்பரா? 185 190 கிராஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. அப்போது இத்தனை மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்பு இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது ஓட்டிங் போகிறாங்க இல்லைங்களா? ஓட்டிங் போகும்போது எத்தனை நாடுகள்ங்க லிட்டரலாக இஸ்ரேலுக்கு ஃபேவராக ஓட் பண்ணது? ஒரு 100 பேர் பண்ணியிருப்பாங்களா? ரொம்ப கம்மி. என்ன சயின்ஸ் இதெல்லாம்? ஒபதியா மைண்டுக்கு வரணும். இதெல்லாம் படிக்கும் போது தேவன் ஏதோமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் மைண்டுக்கு வரணும். ஜஸ்ட் சும்மா நம்ம என்ன பண்ணிட வேண்டாம், ஃபோனில் அப்படியே ஒரு நியூஸ் தானே அப்படின்னு என்ன பண்ணிட வேண்டாம், என்றைக்குமே ஸ்க்ரோல் பண்ணிட வேண்டாம். புரிஞ்சுக்கிறோம், நடந்துட்டு இருக்கு, நடக்குது, நம்ம கேட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது சந்தோஷம் தருதா இல்லைங்களா? எப்போ தரும்? நம்ம சர்ச் கிளாஸா க்ளோரிஃபை ஆயிருந்தா இதெல்லாம் டெய்லி படிக்கும் போது என்ன ஆகிட்டு இருக்கும் அந்த நியூஸ் எல்லாம்? ஓகே ஃபைன். அப்போ பயம் வரணும் மைண்டில், சந்தோஷம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்னும் இருக்கோமே நம்ம இங்கே, இன்னும் சர்ச் கிளாஸாக க்ளோரிஃபை ஆகலையே. அப்போ புரிஞ்சுக்கணும் எவ்வளோ என் டைம்ஸில் இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடியும் கடைசி காலம்தான். அப்போஸ்தலர் எழுதும் போதே கடைசி காலம்னு சொல்லிட்டாங்க. என் டைம்ஸில் இருக்கும், கடைசி காலத்தில் இருக்கோன்னு சொல்லியாச்சு. உண்மையிலுமே நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய காலப்பகுதி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நிஜமாலுமே ரொம்ப கடைசி காலம். கவுண்ட் பண்ண முடியாது, டேஸ் சொல்ல முடியாது, இயர்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய ஒர்க் இல்லை. அதெல்லாம் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு விஷயம், எதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காரோ என்ன பண்ணலாம், அதை மாறுறதுக்கு, சபையாக மாறுறதுக்கு நம்ம அது ஆழமாக ஓடலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் இடையில கூட ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம். ட்ரம்ப்பினுடைய போன ஆட்சி கால பகுதியில் எருசலேமை நான் தலைநகராக அறிவிக்க போகிறேன் இஸ்ரேலுக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் விடுறாரு. விட்டோடனே எத்தனை கண்ட்ரிஸ் அதுக்கு ஃபேவரட்டாக இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. இல்லை, நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. அந்த ஓட்டிங்கில் இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சா, அப்போஸ் பண்ணுச்சா? அப்போஸ் தான். நிறைய டிசிஷன்ஸ் இந்தியா எப்படி தெரியுமா இருக்கும், நான் யாரையும் சாரலை அப்படிங்கிற மாதிரி ட்ரா அப்படி இருக்கும். உனக்கும் இல்லை உனக்கும் இல்லை, ஓன்ட்டு ஆயில் வாங்குறேன், ஓன்ட்டு வேற விஷயங்கள் நான் இம்போர்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ண மாட்டேன், என்றைக்குமே பயஸ்டாக இருக்க மாட்டேன் நிற்கும். ஆனால் நாள் நெருங்க 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 இன்னைக்கு நம்மளுடைய நாடே எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் எப்படி இருக்குது, இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போ கோகு மாகோட எந்த நாடும் சேர்ந்து போய் அடிக்க போதான் இஸ்ரேலை? யோசிங்க. அப்போ நம்ம நாடு யாருக்கு எதிராக சண்டை போட போதான்? இஸ்ரேலில் யார் நடத்துகிறா? தேவனுக்கு எதிராக. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் இருக்கு. அப்போது அகெயின்ஸ்டாக யாருக்கும் அடி உண்டு. அப்போ இந்த ஒரு இதில் இந்தியாவுக்கும் உண்டு. பிரதர் சென்னையில் எதுவும் குண்டு விழுமா பார்க்கணும். அப்போ
ஒன்று சேர்ந்து எல்லா நாடுகளுமே அகெயின்ஸ்டாக போகிறது யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டான்னு தெரியுது, தேவனுக்கே அகெயின்ஸ்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா போயிட்டு இருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாடுகள் சேர்ந்து அடின்னு அடித்தா அந்த இத்தனோண்டு இஸ்ரேல் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜி இருக்குது, அயன்டோம் இருக்குது, எல்லாம் ஓகே. இப்போவே பார்த்தோம் ரீசெண்டாக ஒரு 10,000 மிசைல்ஸ் எடுத்து லான்ச் பண்ணுறான் அப்படிங்கும் போது அந்த அயன்டோம் என்ன ஆகிடுது, கொஞ்சம் வீக்காக ஆகுது. 1-2 என்ன ஆகிடுது, உள்ளே விழுது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வேறு டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி யோசிக்கும் பொழுது ஒட்டுமொத்த ராஜ்யங்களுமே இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக சண்டை போடும் பொழுது இஸ்ரேல் தாங்குமா? தேவன் வழி நடத்துறாருன்னு சொல்லிட்டீங்க பிரதர், ஒரு குண்டு கூடவா மேலே விழாது. அப்போ இப்போ பேர் செத்துட்டு இருக்காங்களே, அவருடைய ரீசன் என்ன அப்படின்னா, முடிவு அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரிலாம் தேவன் வந்து கையை வச்சு வர மிசைல்லாம் என்ன பண்ண மாட்டார், தடுக்க மாட்டார். என்ன இருக்கும் ஆக்சுவலி வசனத்தின்படி இஸ்ரேல்லையுமே இழப்புகள் இருக்கும். அதை நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத உபதேயா 17 ரொம்ப கிளியராக சொல்லும், வாசிக்கலாம். 17ஆம் வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன நடக்குதான், தேவன் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் இருக்காங்களாம், அப்ப மீதி பேர் என்னாச்சு, காலி. ஆனா இந்த கொஞ்சம் பேர் எப்படி இருக்காங்களாம் சீயோன் பர்வதத்தில், அவர்கள் பரிசுத்தமா இருப்பார்கள். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனே கூட நின்று சண்டை போட்டாலும் எப்படி இருக்கணும், ஆக்சுவலி பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இல்லைன்னா எதுல விட்டுறாரு, ஒப்பு கொடுத்துட்றாரு, அந்த ஒரு பிரச்சனையில தேவன் ஒப்பு கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப யாருங்க இந்த பரிசுத்தமா இருக்கக்கூடிய இந்த சீயோன் பர்வதத்தில் இருக்கக்கூடிய இந்த யாக்கோபின் வம்சத்தார் யாரா இருக்கும்? ஹோலி ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல் இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் யாரு அப்படின்னா பரிசுத்த யூதர்கள். அந்த டைம்ல இஸ்ரேல்ல இருந்து யூதர்கள் தேவனை விசுவாசிச்சுட்டு இவர் தான் உண்மையான தேவன், இவர் தான் எங்களுடைய மெசியா அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல கிளியரா கேரக்டர் காட்டிட்டு இருப்பாங்களாம். எங்க? இதே சியோன்ல, இதே இஸ்ரேல்ல. அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் ஒரு கிளீனிங் ஆப்ரேஷன் பண்றாரு. எல்லா நாடுகளும் அகெயின்ஸ்டா வருது இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா. ஆனால் கிளென்சிங் எங்கே நடக்குது அப்படின்னா இஸ்ரேலுக்கு மத்தியிலே நடக்குது. அங்கேயே ஒரு கிளீனிங் ஆப்ரேஷன் நடக்குது. சுத்தமாக இருக்காங்க. அவங்களுடைய அழுக்கை யார் நீக்கிறா அப்படிங்கிறத கூட வசனம் இருக்கு. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது. பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குமா இஸ்ரேலோட கையில, நிறைய அழுக்கு இருக்குமா உங்களுக்கு மத்தியில, தேவன் என்ன பண்றாராம், பியூரிஃபிகேஷன் பண்றாரு அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா ஏசாயா எடுத்து சொல்றாரு. ஸோ இந்த டைம்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு மேலே இருந்த ரத்த பழிகள்லாம் நீக்கப்பட்டாச்சு. ஆனால் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, எதை, தன்னுடைய டெக்னாலஜியும் தன்னுடைய மிலிட்ரியும் ஆர்மிஸையும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும், அங்கே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா? இல்லை. ஆயிருந்தா சியோனில் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஏன் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபெயில் ஆகும். அவங்க ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் தேவன்கிட்ட போய் உடனே மன்றாடிலாம் கேட்கறது இல்லை. அடி சமடி விழுது. யாருக்கு விழுது? இஸ்ரேலுக்கும் விழுது. ரொம்ப டெக்னாலஜியும் தன்னுடைய ஆர்மியும் மிலிட்ரியும் நம்பிட்டு இருக்கும் பொழுது வசனம் நம்ம ரொம்ப கிளியராக படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்தில் கூட அவங்க சைடும் லாஸ் இருக்கு. இப்போ கடைசியாக என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த சண்டையை ஜெயிக்க முடியாது. ஏன்? சுற்றி நின்று அடிக்கிறது யாரு? ஒரு நாடா, 2 நாடா? ஒட்டு மொத்த நாடுகளும் சேர்ந்து எந்த நாட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கு? இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக இருக்கு. அப்போ அந்த டைமில் இஸ்ரேல் என்ன பண்ணுமாமா, ரியலைஸ் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா என்னால் முடியாது, ஐ எம் டன். இப்போ எனக்கு யாரோட துணை வந்தே ஆகணும். பிதாவாகிய தேவனுடைய ஹெல்ப் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ணுவாரா? ஏன்னா சுத்திகரிச்சிட்டாரு, பியூரிஃபை பண்ணிட்டாரு, அவங்க மேலே இருக்க அழுக்க நீக்கிட்டாரு தேவன். இந்த ஃபைனல் ஃபைட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு சைடு நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது இஸ்ரேலால் தாங்கவே முடியல இந்த அடியை. மன்றாடுறாங்க தேவன்கிட்ட, அப்பா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான்,
எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும் பொழுது பிதா இறங்கி வருவாரா மாட்டாரா? எப்படி ஹெல்ப் பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் ரொம்ப குட்டி, எல்லா நாடுகளும் இருக்கு, எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸோடையும் இருக்கு, எல்லா நாடுகளும் ஒன்றா நிற்குது. இதுதான் வாசிக்கலாம். உபதியா 18ஆம் வசனம் வாசிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலான வேர்ஸ். இதில் உபதியாலே இந்த வசனம் படிக்கிறோம். லிட்ரலாக இந்த சீனை மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்குலாம் அப்படியே அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். வாசிக்கலாம். உபதியா 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாய் இராதபடிக்கு இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். என்ன நடக்குதாங்க? யாக்கோபு வம்சத்தார் எப்படி இருக்காங்களாம்? அக்கினி மாதிரி இருக்காங்களாம். யோசேப்பு வம்சத்தார் எப்படி இருக்காங்களாம்? அக்கினி ஜுவாலை மாதிரி இருக்காங்களாம். ஏசா வம்சத்தார் யாருங்க? ஏதோமியர்கள். கிறிஸ்தவ மண்டலமும் அதை சார்ந்த அமைப்புகளும் அதை சார்ந்த நாடுகளும் எப்படி இருக்குமா அந்த டைம்ல? வைக்கோல் மாதிரி இருக்குமா. வைக்கோல் பெருசு தான், நிறையா இருக்கு. தீ எவ்வளோண்டு போதும் அந்த வைக்கோல் அரைக்கிறதுக்கு? கொஞ்சம் போதும் அழிக்கிறதுக்கு இல்லையா? அதே போல இஸ்ரேல் ரொம்ப சின்னது தான். இவங்க வைக்கோல் மாதிரி இருக்காங்க, ஆனாலும் தீ தான், வைக்கோல் தான் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது யாருங்க இந்த யாக்கோபு வம்சத்தார்? யாருங்க இந்த யோசேப்பு வம்சத்தார்? ஓகே, ரொம்ப அருமையாக சகோதரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் என் கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. யார் யாக்கோபு வம்சத்தார்? ரொம்ப நல்லது. ஓகே, அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அக்கினி போல இருக்கக்கூடிய யாக்கோபு வம்சத்தார் யார் அப்படின்னா இஸ்ரேலில் எஞ்சிருக்கக்கூடியவங்க. எவ்வளோ சீலா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. தேவன் சுத்திகரிச்சிட்டாரு, எல்லா நாடும் சுற்றி நிற்குது, எல்லா பவுண்டரிஸும் எப்படி இருக்கு? சுற்றி எளிமையாக இருக்கும் பொழுது அழுது புலம்பி தேவன் கிட்டேருந்து ஒரு கிரேஸை வாங்குவாங்க தெரியுமா? அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அவங்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்குமா? அக்கினி மாதிரி இருக்குமா அந்த டைமில் பார்க்கும் பொழுது. இந்த டைமில் யோசிச்சு பாருங்க, தேவன் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த யோசேப்பு வம்சத்தார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகோதரி சொன்னாங்க இல்லையா, குளோரிஃபையான சர்ச். எங்கே இருப்பாங்க? கீழே இருப்பாங்களா? இல்லை, மகிமை அடைந்த சபை வகுப்பார் எப்படி இருப்பாங்களா? அக்கினி ஜுவாலைகளாக இருப்பாங்களாம். ஒருவேளை நம்ம சர்ச் கிளாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கீழே இருந்து பார்க்க மாட்டோம். நம்முடைய ஹெல்ப் எப்படி இருக்குமா இந்த இஸ்ரேலுக்கு? அக்கினி ஜுவாலை போல இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களால முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அந்த இடத்துல யாரை கொண்டு வருவாருன்னு சொல்லி பார்க்குறீங்க? இதை தான் எசேக்கியேல் 25:12-14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா அடி வாங்குவாங்க. அது அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கு யாரை தேவன் கொண்டு வருவார் அப்படிங்கிறத சகரியா சொல்லுது அப்படின்னா 12:6 ரொம்ப கிளியராக இருக்கும். முற்பிதாக்கள் வருவாங்க. யாருக்காக நிற்கிறதுக்குங்க? அந்த அக்கினி போல கேரக்டர் காட்டுறாங்க இல்லையா எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் வம்சத்தாருக்கு. அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரை தேவன் அனுப்புகிறாரு? உயிர் தெளிப்ப வச்சு முற்பிதாக்கள் எழுப்புறார். In that day will I make the governors of Judah like an hearth of fire among the wood, and like a torch of fire in a sheaf, and they shall devour all the people round about on the right hand and on the left, and Jerusalem shall be inhabited again in her own place, even in Jerusalem. தமிழ்ல வாசிக்கலாம். இதை சகரியா 12:6 வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாகுவேன். நான் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் என்ன பண்ணுதான்? திரும்பியும் தன்னுடைய ஸ்தானமாகிய எருசலேம்ல நிற்கும் ஸ்ட்ராங்கா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீன் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அங்கே கேரக்டர் காட்டக்கூடிய அக்கினி மாதிரி இருக்கக்கூடிய மாம்சீக இஸ்ரேலர்கள் இருக்காங்க. அவங்க தேவன் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு மைண்டில் சரண்டர் ஆயிடுறாங்க. இப்போ அவங்கள ரட்சிக்கிறதுக்கு தேவன் யாரை இறக்குறாரா அந்த இடத்துல? யோசிச்சு பாருங்க. ஒரு சைடு மாம்சீக இஸ்ரேலர்கள் அக்கினி போல, கீழே அவங்களோட யார் இருக்கா?
முற்பிதாக்கள் இருக்காங்க, பவர்ஃபுல். அவங்க படித்து அவங்க கேட்டு இத்தனை நாள் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா? வசனத்தில் கேள்விப்பட்ட ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பார்? அங்கே வந்திருக்கலாம். சிம்சோன் எப்படி வருவார்? சாஃப்டாக சாதுவாக வருவாரா? சிம்சோன் எப்படி வருவாருங்க? மைட்டியாக வருவார். எத்தனை லட்சம் ஜனங்களை வனாந்திர பிரயாணத்தில் வழிநடத்தின மோசே என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மக்களை வழிநடத்துறதுக்கு இறங்குவாரா இஸ்ரேலில்? தாவீது எப்படி வருவார்? அப்பேற்பட்ட கோலியாத்தை எதில் அடித்தார்? ஒரே ஒரு கல்லில், கூழாங்கல்லில் அடிக்கும் பொழுது தாவீது எப்படி இறங்கியிருப்பார்? இன்னும் கூட இஸ்ரேலுடைய அந்த டெக்னாலஜிஸ்க்கெலாம் பேர் எப்படி வைப்பாங்க பார்த்தீங்களா? டேவிட் ஸ்லிங்குன்னு வச்சுருப்பாங்க. ஏன்? அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த முற்பிதாக்களுடைய அவங்க செஞ்சக்கூடிய விஷயங்களை கனப்படுத்துகிறாங்க. பேர்கள் வைக்கிறதுல கூட அவங்க கண்ணு முன்னாடி இறங்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி அக்கினி மாதிரி இருக்காங்க. கண் எதிர எனக்கு முன்னாடி இப்போ எனக்காக தாவீது சண்டை போடுறார் அகெயின்ஸ்ட் ஆல் நேஷன்ஸ் அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள அவங்க போவாங்க? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடந்துருச்சா? நடக்க போகுது அப்படிங்கிறத தேவன் சொல்லிட்டு இருக்கார். இங்க நின்று பார்த்துட்டு இருக்கோம் கிளியரா. குண்டு போடுறாங்க பக்கத்து நாட்டிலேருந்து, விழுமா மேலே, அக்கினி மாதிரி இருக்காங்க, பரிசுத்தவான்களா இருக்காங்க. தேவன் பியூரிஃபை பண்ணிட்டார். தேவன் தான் சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அவங்கள அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போதான் இந்த வசனம் கூட நம்ம பார்க்கலாம். வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கலாம். சகரியா 8:23 இருக்கும் இல்லைங்களா? இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா எடுத்து நிற்கக்கூடிய எல்லா நாடுகளும் என்ன பண்ணுமாமா? பார்த்துட்டே இருக்குமா? பார்க்கும்போது என்ன புரியும்? இறங்கிடுறாங்க முற்பிதாக்கள், இறங்கி ஃபயராக சண்டை போடுறாங்க அகெயின்ஸ்ட் ஆல் நேஷன்ஸு. மற்ற நாடுகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? சின்ன ஒரு இஸ்ரேலு இத்தனை பேர் சேர்ந்து கை கோத்து அடிக்கிறோம். ஆனால் என்ன பண்ண முடியல நம்மளால? உள்ள நுழைய கூட முடியல. இப்போ விட்டதெல்லாம் திருப்பி பிடிச்சிருப்பாங்களா? எந்தெந்த பார்டர்ஸை லூஸ் பண்ணியிருப்பாங்களோ எல்லாத்தையும் திருப்பி ரீகெயின் பண்ணியிருப்பாங்களா? பிடிச்சி அப்படி ஸ்ட்ராங்காக அவங்க ஒரு கோட்டையாக நிற்கும் பொழுது மற்ற நாடுகளுக்கு தோணும். இப்போதான் என்ன தோணுமாமா? உண்மையான தேவனே யாரு? ஆக்சுவலி இஸ்ரேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்த ஜனங்களுமே உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையில அந்த சகரியா வசனம் தான் இருக்கும். ஒரு ஜாதி மனுஷர்ல 10 பேர் என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை பிடிச்சி என்ன பண்ணுவாங்களாம்? யாரு தான் மெய்யான தேவன்? உங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன், நாங்க புரிஞ்சுக்கிறோம், இப்ப நாங்க ரியலைஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ஜனங்களும் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த டைம்ல ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் ஒபதியா கடைசி வசனத்தில் என்ன சொல்றார் அப்படிங்கிறத வாசிக்கலாம். ஒபதியா 21ஆம் வசனம். 21ஆம் வசனம். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த உலக ஜனமும் எதுக்குள்ள வரப்போகுது அப்படின்னா தேவனுடைய டிவைன் பிளான்ல வரப்போகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜீசஸ் அண்ட் சர்ச் என்ன பண்ணுவாங்களாம்? கிறிஸ்துவும் சபை வகுப்பாரும் ஒட்டுமொத்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு சின்ன ப்ராஃபெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒபதியா என்ன மாதிரியான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரே அதிகாரம் தான், 10 அதிகாரம்லாம் இல்லை, 21 வசனம் தான். ஆனால் என்ன மாதிரியான ஒரு டெலிவரன்ஸ் பாருங்க ஒபதியா கிட்ட இருந்து. இப்போ யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணிட வேண்டாம். என்னைக்குமே நம்மளும் இந்தியாவும் அகெயின்ஸ்டா போகுதுங்க பிரதர், நானும் இருக்கேன் வரல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட வேண்டாம். ரொம்ப லெத்தாஜிக்காக இங்கே நின்று நம்மளுடைய ஓட்டத்தை என்ன பண்ணிட வேண்டாம், வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். வெளியில் இந்த டோருக்கு வெளியில் இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. தேவன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறாரா? யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலி உலக மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கியூரியஸாக இருக்கும். பிரதர் இன்னைக்கு யார் மேலே குண்டு போட போகிறா அப்படின்னு. ஆனால் ஸ்கிரிப்ட் யார்கிட்ட இருக்கு? இப்போ நம்ம கிட்ட இருக்கு. என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே பார்க்குறோம்.
என்னெல்லாம் நடக்கும் ஆர்டரில் அப்படிங்கிறத தீர்க்க தரிசனங்கள் மூலமாக இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஃபெல்லோஷிப்பில் வரிசைப்படுத்தணுமா? தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தணுமா? ரீசெண்டான ஒரு ஃபெல்லோஷிப்பில் அப்போ தேவன் கிளியர் பிக்சர் கொடுக்குறாரு. என் டைம்ஸில் அவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குறார், சத்தியங்களை கொடுக்குறார். இதெல்லாம் எங்கே தான் இருக்குங்க? 4th வால்யூமில் தான் இருக்குது. நமக்கு ஈஸியாக புரியுமா? நல்ல ஞானம் இருக்குது அப்படின்னா புரியும். தேவன் ஏற்ற காலத்தில் 7ஆம் தூதனுடைய சத்தியங்களை கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கார்? நம்மளை போஷிட்டு வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு ரிவிஷன் தான் ஆக்சுவலி. ஸோ சின்ன தீர்க்கதரிசி தான். அந்த காலத்தில் எப்படி தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாற்று காலப்பகுதியில் ஏதோம் கணக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒபதியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த கான்செப்ட் ஆஃப் நியர் அண்ட் ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் பைபிள் ப்ராஃபஸி நல்லா யோசிச்சு பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் நேஷன்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் த ரெவலேஷன். ஒபதியாவாக இருக்கட்டும், வெளிப்படுத்தல் விசேஷமாக இருக்கட்டும், வசனங்கள் எழுதியிருக்கே, அதெல்லாம் ஒரு கதையை என்ன பண்ண வேண்டாம் என்றைக்குமே. யாருக்காகவோ சொல்லியிருக்காங்க பிரதர், எங்கேயோ நடந்த ஏதோமுக்கு நடந்த விஷயம் பிரதர், அது எதுக்கு பிரதர் எங்களுக்கு அப்படின்னு ஸ்கிப் பண்ணியிருந்தா இன்னைக்கு நமக்கு என்ன தெரியாது? தேவனுடைய இந்த ஒரு கிராண்ட் பிளான் என்ன பண்ணாது, நமக்கு தெரியாமையே போயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவிஷன் தான். இந்த ஒபதியா எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்குது அப்படின்னா, ஏதோமுக்கு வரக்கூடிய யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தில் ஏதோமுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இனிஷியலாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் யாரை அப்போஸ் பண்ணாது அப்படின்னா, இஸ்ரேலை அப்போஸ் பண்ணாது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, கோகு மாகோகு வரும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ மண்டலம் ஏதோம் வந்து ரிஜாய்ஸ் பண்ணும், ரொம்ப சந்தோஷப்படும். இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக போகும் பொழுது ஏதோம் என்ன பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணிடுமா? சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத தேவன் சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் தேவன் உடனே என்ன பண்ணுறார்? சப்போர்ட் பண்ணலையா நீ என்ன பண்ண வேண்டாம், இருக்கவே வேணாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆஸ் தே டிட் டு அதர்ஸ் இட் வில் பி டன் டு தெம், தென் ஃபாலோஸ் த ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய அந்த ரெஸ்டரேஷன் நடைபெறுது. என்ன பாடம் நமக்கு இதில்? தீர்க்க தரிசனம் பார்த்துட்டோம், ஒபதியா என்ன தேவன் தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தேவன் எதுக்கு தாங்க 2 தீர்க்க தரிசனம் சொன்னார்? தேவனுக்கே பிடிக்காத 2 ஒரு மோசமான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, பெருமை ஃபஸ்ட்டு. சத்தியம் உள்ளே போக 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 என்ன வந்துடக்கூடாது, சத்தியம் பேச பேச அப்படின்னா மனமேட்டிமைங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சுன்னா, தேவன் 1000 வசனம் கொடுத்துருக்காரு. நம்மளே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போஸ்தலருடைய மனத்தாழ்மைன்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா லாங் பேக்கு. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? எதிர்த்து நிற்கிறார். அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே என்றைக்குமே இருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 2வது ஒரு விஷயம் என்ன ஏதோம் பண்ண பெரிய தப்பு, தன்னுடைய சொந்த சகோதரன் வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? என்றைக்குமே சந்தோஷப்படக்கூடாது. நம்ம அது மாதிரி படுற டைப்பா? ஏதோமியர்கள் போல் நம்ம சொந்த சகோதரர்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும் போது நம்ம வந்து அப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமா? இது வரைக்கும் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். நம்ம யாரும் கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். யோசிச்சு பாருங்களேன், விசுவாச வீட்டாராக ஓடுறதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிட வேண்டாம் என்றைக்குமே யாரையுமே. இவர் சரி இவர் தப்புன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளாக நம்ம என்ன பண்ணிட வேண்டாம். தேவன் தரக்கூடிய நியாய தீர்ப்பை நம்மளுடைய கைகளில் எடுத்துட்டு எந்த ஒரு சக சகோதரனையோ சகோதரியோ என்ன பண்ணிட வேணாம், நம்ம நியாயம் தீர்த்தவே வேண்டாம். அவங்களுடைய ஓட்டம் தேவனுக்கே உரியதான ஒரு விஷயம். ஒருவேளை உடன் சகோதரன் யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ மாதிரி பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணலாமா? அவங்க டஃப்பான டைமில் அவங்கள காட்டி கொடுக்கலாமா? சத்தியம் எடுத்து வச்சிடணும். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே தேவன், கிறிஸ்து, சத்தியம், அதுக்கப்புறம் தான் சகோதரர்கள். அந்த ஆர்டர் மாறவே கூடாது வாழ்க்கையில். ஏன்னா சில நேரம் சகோதரர்களை காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிவிடுவோம், தப்பான ஆங்கிளில் புரிஞ்சுப்போம். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கலாம். வசனத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வைக்கணும். அந்த வசனத்தின் அடிப்படையினால் வரக்கூடிய ஒரு அன்பு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு சத்தியத்தில் வளரக்கூடிய ஒரு சகோதரர்களுக்கு மத்தியில் என்றைக்குமே நம்மளுடைய ஹார்ட் வந்து ஓப்பனாக இருக்கணும். நம்மளை பார்க்கும் பொழுதே உடன் சகோதரர்கள் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரதரோட நான் சேர்றேன்னா சர்ச் கிளாஸ் ஆகிடுவேன், இந்த எக்லிஷியா வரேன், இங்கே நான் வரேன்னா இங்கே நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுதே என் மைண்டுக்குள்ளே என்ன கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னா, நான் சபையாக போயிடுவேன், கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக போயிடுவேன். இந்த மைண்டு எப்போ பிரதர் ஒருத்தவங்களுக்கு வரும் வெளியிலேருந்து உள்ளே வரும் பொழுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில், இல்லைங்களா?
பிரதிபலிச்சா எப்படி இருக்கும்? பார்க்கும் பொழுது 1,44,000 பேர் அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய அந்த ஒரு கேரக்டர்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் பிதாவுடைய பார்வையில்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகா உபத்திரவத்துக்கெல்லாம் முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சபை வகுப்பார் அவருடைய நெற்றியில் சீல் பண்ணப்படுவாங்க. சீல்டு கிளாஸ். ஸோ அப்படி ஒரு சீல்டு கிளாஸாக இந்த ஒரு எச்சரிப்பின் பாடத்தையும் கேட்டுட்டு தேவன் நடக்க போகிறதெல்லாம் நமக்கு முன்னாடி சொல்கிறார். அப்படிங்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தில் நாம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. சர்ச் கிளாஸா, கிரேட் கம்பெனியா, இல்லை ஒன்றுமே இல்லை செகண்ட் டெத்தா, எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறத சுய பரிசோதனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம யாருடைய ஓட்டத்தையும் ஜட்ஜ் பண்ணாமல் ரொம்ப ஹம்பிளாக ப்ரைடு இல்லாமல் நம்முடைய அந்த ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் தாமே நம்மளை கிருபை தந்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவருக்கும் தேவன் தாமே சமாதானத்தை தருவாராக.